ஹாய்ப்பா, வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ஜெய்சாந்தி கிச்சன்ஸ்லேருந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு முருங்கைக்காய் இந்த மாதிரி முருங்கைக்காய் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு இதுவும் முருங்கைக்காவும் முட்டையும் சேர்த்து ஒரு டிஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சரிங்களா? முருங்கைக்காவை இப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் இருக்க இந்த சதையை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா சதையும் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இந்த தோலில் இருக்க ஃபுல்லாக க்ளீனாக எடுத்துங்க. சரிங்களா? கொஞ்சம் இதுவாக இருக்கும், வேலை எடுக்கும். வந்துட்டு இது டேஸ்ட்டாக இருக்கும். கஷ்டப்பட்டு செய்கிற டிஷ் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. முருங்கைக்காலாம் கிடைக்கிது கஷ்டம். இங்கெல்லாம் முருங்கைக்காய், முருங்கீரை எல்லாம் ரேட் ஜாஸ்தி. இதெல்லாம் வந்துட்டு யாருன்னா பார்த்தோம்னா விட மாட்டாங்க. அந்த முருங்கைக்காலாம் கிடைக்காது, முன்னே சொல்லி வைக்கணும். சென்னையிலலாம் நல்லா ஈஸியாக கிடைக்கிது, ஆனால் இங்கே கிடைக்க மாட்டேன் எனக்கு. இந்த மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் லேசாக விட்டுக்கலாம். சரிங்களா? ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இதில் 3 முட்டை உடச்சி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு போட்டு நான் அடித்து வச்சுருக்கேன்ப்பா. இது போட்டுக்கலாம். சரிங்களா? இது ஊற்றிட்டு இப்போ நம்ம முட்டை பண்ணிட்டோம்ப்பா. இப்போது அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன்ப்பா நான். சரிங்களா? இந்த பூண்டு நான் ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து நான் தட்டி வச்சுருக்கப்பா. அதை இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. சரிங்களா? கொஞ்சம் தண்ணி நின்று பண்ணுங்கள். இந்த கருவேப்பிலை வெடிக்கும். கொஞ்சம் லேசாக அதில் தண்ணி இருந்தால் வெடிச்சிடும். கழுவிடல, அதனால் வெடிக்கிறது. பூண்டு கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வளர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும்பா. உடம்புக்கும் நல்லது. இந்த மாதிரி நல்லது. சரிங்களா? டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லாம் முருங்கைக்காய் வந்து கடிச்சு சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடும். சரிங்களா? முருங்கைக்காய் நல்ல சத்து இருக்குது. பூண்டு வதங்கிடுச்சுப்பா. இப்போது நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் தாராளமாக சாப்பிடும். சரிங்களா? இதனால் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோப்பா. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கணும். சரிங்களா? ஸ்பூன்லேயே வச்சு செய்துக்கோங்கப்பா. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வெங்காயம் பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் வதங்கட்டும். சரிங்களா? இப்போ முட்டையை நான் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. இது வந்துட்டு கொஞ்சம் பல்ஸ் மோட்டில் நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் வதக்கணும்ப்பா. கொஞ்சம் வதங்கணுன்னு எடுத்துடணும். சரிங்களா? அடுத்த பொருள் போட்டுக்கலாம். நம்ம முருங்கைக்காய் வந்துட்டு உடம்புல நல்லா சத்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குப்பா முருங்கைக்காயில். சரிங்களா? இது வந்துட்டு விட்டமின் சி ஜாஸ்தியாக இருக்கும், அதிகமாக இருக்குது நம்மளுக்கு. சரிங்களா? கால்சியமும் அதிகமாக இருக்குது. விட்டமின் சி இருக்குது, கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து. அந்த எலும்புகள்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது நம்மளுக்கு. சரிங்களா? அந்த வயசானவங்களாம் வந்துட்டு அவங்க முட்டிகள் அதனால் அவஸ்தைப்படுறாங்க. அவங்களாம் வந்துட்டு இந்த முருங்கைக்காய் நல்லா சாப்பிட்லாம். சரிங்களா? செய்ய முடியாதவங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க செய்து கொடுக்கணும். அவங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு அவங்க நடக்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இது சரியாக இருக்கும். அடிக்கடி நம்ம வீட்டில் செய்தால் நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லது. இது ஏன்னா வயிற்றில் இருக்க புண்ணு, கண் சம்மந்தமான நோய், கண்ணில் இந்த கேட்ராக்டு அதெல்லாம் வருது இல்லை, அதுக்கெல்லாம் கூட இது முருங்கைக்காய் சாப்பிட்டோம்னா நல்லது நம்மளுக்கு. சரிங்களா? நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்குது நம்மளுக்கு. சரிங்களா? முருங்கைக்காய் சாப்பிட்டா நல்ல உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குது. இந்த முருங்கைக்காயை இப்படி நான்
எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த பல்ஸை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா நான். இது இப்போ போட்டுக்கலாம். குழந்தைங்கெல்லாம் மென்று சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் சரி இந்த மாதிரி ஒன்று பண்ணி காட்டலான்றதுக்காக நான் சரி. இது சாப்பிட்டா நம்மளுக்கு இந்த மலச்சிக்கல்ல கூட வராது ப்ராப்ளம், மோஷன் ப்ராப்ளம் வருதுல்ல, அதெல்லாம் கூட வராது சாப்பிட்டா. இந்த மூல நோய் இருக்கிறவங்களுக்குலாம் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நிறைய மருத்துவ குணம் இப்போ சொல்லணும், நிறைய சொல்லணும். ரத்த சோகை, குழந்தைங்களுக்குலாம் இந்த வயிற்றில் புழு நிறைய, இந்த பூச்சி நிறைய இருக்கும், அப்போ ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்கெல்லாம் கூட இந்த முருங்கைக்காய் சாப்பிட்டா இது நல்லது. முருங்கைக்காயில் வந்துட்டு ஜிங்க்குன்னு சொல்கிற ஒரு இது இருக்குது, காது இருக்குது அதில். அதனால் ஜிங்க்குன்னு நிறைய ஜிங்க்குன்னு சத்து நம்ம உடம்புக்கு தேவை, முக்கியம். அதுவும் நல்ல இது ஆண்களுக்கு அந்த இதுக்கும் யூஸ் ஆகும். நல்லா ஆண்களுக்கு நல்ல வலிமை கொடுக்கறதுக்கும் இது யூஸ் ஆகும் முருங்கைக்காய். அதுதான் பாக்கியராஜ் இந்த முருங்கைக்காய் வச்சு ஒரு படத்தை எடுத்தார். ஒரு அறிவியல் தான் அது, அதையே வச்சு ஒரு படத்தை எடுத்து அது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியும் கொடுத்தாரு. அதுதான் அந்த முருங்கைக்காய். ஆனால் அந்த முருங்கைக்காயில் இவ்வளோ சத்துக்கள் இருக்குது, சரிங்களா? முருங்கைக்காய் நல்லா சாப்பிட்லாம். அதை கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் பண்ணுவாங்க பசங்க. பெரியவங்களுக்கே அப்படி தான், அதை அப்படியே தூக்கி அதை நல்லா மென்று அதில் இருக்கிற சத்தை நம்ம எடுத்து சாப்பிடணும். அதுதான் அதில் டேஸ்ட்டு. முருங்கைக்காய் தொக்கு பண்ணலாம், முருங்கைக்காய் குழம்பு பண்ணலாம். ஆஸ்துமா இருக்கிறவங்கலாம் கூட நல்லா சாப்பிட்லாம்ப்பா. அந்த கல்லீரல் வீக்கம் வருது இல்லை, எல்லாத்துக்குமே நல்லது. அது வந்த ஒன்று சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டோம்னா நம்ம எல்லா உணர்ச்சி உறுப்புகளுக்கும், பாடியில் இருக்க உறுப்புகளுக்கெல்லாம் நல்லது இது முருங்கைக்காய். அதனால தான் இது சாப்பிட்டா நல்லது. தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு. இந்த குடலில் பூச்சி வரும்ல, நாக்குப்பூச்சின்னு சொல்கிறேன்ல, அந்த குடலில் பூச்சி சிறு புழுக்கெல்லாம் வரும். அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த முருங்கைக்காய் யூஸ் ஆகுது. அதனால் இந்த முருங்கைக்காய் சாப்பிடலாம். நீங்கள் டாக்டர்கிட்டே கேட்டு சாப்பிடுங்க, இந்த முருங்கைக்காய் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா, இல்லை என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கொடுங்க. குழந்தைங்களுக்குலாம் நல்லது மாதிரி கொடுத்தா. இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு வெரைட்டியாக செய்து கொடுங்க, இந்த டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுதான் முருங்கைக்கீரையில் அடை, பொரியல், அதில் கொஞ்சம் பருப்புங்கள்லாம் போட்டு ஒரு மாதிரி துவரம்பருப்பு போட்டு ஒன்று, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக முருங்கீரை கொடுக்கலாம். முருங்கைக்காய் இந்த மாதிரி வெரைட்டியாக கொடுக்கலாம். இதுவே முருங்கைக்காயில் லட்டு இருக்குது, லட்டு போடுறேன், வீடியோ பாருங்கள். உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, சரிங்களா? கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நம்ம சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டாதான்ப்பா நம்மளுக்கு இந்த நாள் ஆயுளோடு இருக்கலாம், இருக்கிற நாள் வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம். டாக்டர்கிட்ட போயிட்டு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த மாதிரிலாம் செய்து சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லது. நம்ம குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க, சரிங்களா? கொஞ்சம் வதங்கட்டப்பா, நல்லா காமிக்கிறேன். இப்போ தக்காளி வதங்கிடுச்சுப்பா நல்லா, சரிங்களா? இதெல்லாம் வதங்கிடுச்சு. இதில் பியூர் சில்லி ஒரு 1/4 ஸ்பூன் தான் போடுறேன். அது காஷ்மீர் சில்லி, அது காரம் இருக்காது, கலருக்காக நான் போட்டிருக்கேன், சரிங்களா? கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் வாசனை போனோன்னா நம்ம அடுத்தது போட்டுக்கலாம். கொஞ்சம் நம்ம லேசாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம்ப்பா. இந்த பல்ஸ் கொஞ்சம் நல்லா வெந்துடும். இதெல்லாம் கொஞ்சம் வெந்து கொஞ்சம் இழஞ்சி வரும் நம்மளுக்கு. அதனால் கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து அப்படியே வேக விடும். எப்படி வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்ப்பா, அப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதில் நம்ம மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா. ஏன்னா முட்டை போட்டுறேங்க, முட்டையிலே ஆல்ரெடி போட்டாச்சு, இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன், சரிங்களா? இதை போட்டு நல்லா கலக்கிட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சா அது கொஞ்சம் வதங்கி
தண்ணி கொஞ்சம் விடும், அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல நம்மளுக்கு, அப்போ எல்லாம் வெந்துடும். இப்போ நம்ம காரம் எதுவும் இல்லைப்பா இதில், வேணும்னா பச்சை மிளகாய் போட்டுங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகாய் போட்டால் குழந்தைங்க சாப்பிடாது, அதனால் நம்ம பெப்பர் போட்டுக்கலாம் இதில். அதனால் நான் போடல, இது அப்படியே வேகட்டும். ஒரு 2 செகண்டு வெந்தால் அதுக்கப்புறம் அடுத்தது போட்டுக்கலாம். அங்கேப்பா போதும்ப்பா, இது வெந்துச்சு. சரிங்களா, இதை நான் கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா பிரிஞ்சிச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதை பார்த்துக்கங்க, உப்பு சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். சரிங்களா, காரம் வந்துட்டு நம்ம கடைசியில் போடுறோம், பெப்பர் போடுறதுனால நம்ம கடைசி, உப்பு மட்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. சரிங்களா, கரெக்டாக இருக்கா, இன்னும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து. அடுத்து வந்துட்டு இந்த முட்டையை வந்துட்டு நான் பல்ஸ் மோட்டில் போட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, நம்ம ஆம்லேட் போட்டு பல்ஸ் மோட்டில் மிக்சியில் பல்ஸ் மோட்டில் போட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா, கொஞ்சம் போட்டுருலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி செய்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது எந்த ஊரில் செய்கிறாங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா, இல்லை வேறு எதுனா டிஷ் இந்த மாதிரி நான் பண்ணணுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் வேறு என்ன ஆட் பண்ணலாம், சரிங்களா, வேறு ஸ்டைலில் சொல்லுங்கள். அதுவும் கமெண்ட்ஸில் போடுங்க. சரிங்களா, குழந்தைங்களுக்கு இப்படி செய்து கொடுங்க. சரிங்களா, கொடுத்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க எந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, இது ஒரு 2 செகண்டு நல்லா இதாகட்டும். அப்போ தான் வந்துட்டு அந்த உப்பு காரம்லாம் நல்லா, உப்பு அந்த இதெல்லாம் நல்லா ஊறிடும். நான் வந்து இது ஆம்லேட் போட்ட சொல்லி அதில் கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு பல்ஸ் மோட்டில் போட்டேன், அதில் கொஞ்சம் காரம் இருக்கும். சரிங்களா, இப்போ நான் ஃபைனலாக காரம் போடுவேன். கொஞ்சம் லேசாக ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது நல்லா இது ஆகிடுச்சுப்பா. சரிங்களா, இப்போ நல்லா திருப்பி போட்டுக்கணும். தேங்காய் துருவல், ஓகேங்களா, இதை போட்டுக்கணும். அவ்வளோதான். செய்து வச்சுட்டு நீங்களே சாப்பிட்றீங்க, பசங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க, யாரும் கொடுக்க மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே நீங்கள் வேர்க்கடலை பொடி போட்டுக்கலாம். சரிங்களா, இதை வந்துட்டு சாப்பாட்டுக்கு புட்டன் சாப்பிட்லாம், இல்லை சாப்பாட்டில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா, சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். சரிங்களா, இந்த டிஷ்ஷு பாருங்கள், செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இதில் ஃபைனலாக அப்படியே கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்ப்பா. வாங்க சர்வ் பண்ணி காமிக்கிறேன், வந்து சாப்பிடுங்க. சரிங்களா, வாங்கப்பா, முட்டை முருங்கைக்காய் பொரியல் ரெடி. சரிங்களா, அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பேர் வைக்கலான்னு நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா, செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா, லைக் பண்ணுங்கள். சரிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து அலர்ட் கொடுக்கும். ஓகேப்பா, பாய்ப்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இதோட ஒரு சிம்பிளான டிஷ்ஷில் நான் உங்களை பார்க்குறேன். ஓகேப்பா, பாய்.